பைல்ஸ் நம்ம அதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பைல்ஸ்னா என்ன, அதோட அறிகுறிகள் என்ன, அதை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணாம விட்டு என்னென்ன தொந்தரவுகள் கொடுக்கும் நிறைய பேசியிருக்கோம். இந்த வீடியோவில் பைல்ஸ்க்கான சிகிச்சை முறைகள் அதை பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். பைல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வகையான சிகிச்சை முறைகள் இருக்கு. அது ஏன் நிறைய வகையான சிகிச்சை முறைகள்னா பைல்ஸ்ல நிறைய கிரேட்ஸ் இருக்கு, அதே மாதிரி டைப்ஸ் இருக்கு, உள் மூலம் வெளி மூலம் இந்த மாதிரி இருக்கு. ஸோ அந்த பைல்ஸோட டைப்ஸுக்கும் கிரேடுக்கும் தகுந்த மாதிரி தான் நம்ம பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் டிசைட் பண்ணோம். ஸோ ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரப்பர் பேண்ட் லைகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரப்பர் பேண்ட் லைகேஷன் அப்படின்னா அந்த பைல்ஸ் என்ற வீங்கி தளர்ந்த அந்த ரத்த நாளத்தை ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி போட்டு நம்ம வந்து இறுக்கிறோம். ஸோ அது இருக்கும்போது என்னன்னா நாளடைவில் அது உள்ள போகிற ரத்த ஓட்டம் அப்படியே நின்று அந்த ரத்த குழாய்கள்லாம் சுருங்கி அது அப்படியே கட்டாயி விழுந்துடும். இது நம்பர் 1 ட்ரீட்மெண்ட், ரப்பர் பேண்ட் லைகேஷன் சொல்லுவோம். இது டே கேர் ஜஸ்ட் லைக் நீங்கள் மார்னிங் போயிட்டு பண்ணிட்டு ஈவினிங் வந்துடலாம். வேறு எதுவும் ஆப்ரேஷன் இடத்துல பெரிய புண்ணோ இல்லை வந்து பெரிய அளவுக்கு வலியோ இருக்காது. அகைன் பார்த்தீங்கன்னா செலக்டட் கேஸ் தான் பண்ண முடியும். எல்லா கேஸ் ரொம்ப இந்த கிரேட் 4 அந்த மாதிரி கேசஸ்லாம் அது பண்ணுறது அந்த அளவுக்கு வந்து நல்ல அவுட்கம்மை கொடுக்காது. நம்பர் 2 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஹெமராய்டெக்டமி, இதான் வந்து கன்வென்ஷனலாக பண்ணுற ஒரு அறுவை சிகிச்சை. ஸோ இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த பைல்ஸ் உள்ள அந்த வீங்கின ரத்த நாளங்களை அனஸ்தீசியா கொடுத்து வலி இல்லாமல் சர்ஜரி மூலமாக ரிமூவ் பண்ணி எடுத்துருவோம். ஸோ இது நமக்கு இந்த பைல்ஸ் ஹெமராய்டெக்டமி பார்த்தீங்கன்னா எல்லா கிரேடுக்குமே பண்ணலாம். நான் யூஸ்வலாக கிரேட் 1க்கு நமக்கு சர்ஜரி தேவைப்படாது. கிரேட் 2ல ஒரு சில பேஷண்ட்டுக்கும், கிரேட் 3 கிரேட் 4க்கும் இந்த ஹெமராய்டெக்டமி கட்டாயம் செய்யலாம். பட் இதில் இருக்கிற சின்ன சின்ன டிராபேக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சர்ஜரிக்கு அப்புறம் வலி கொஞ்சம் இருக்கும். நம்ம கொஞ்சம் ரெகுலராக மெடிசின்ஸ் வலி மாத்திரை சில நாட்களுக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சர்ஜரி பண்ணுறதுல கொஞ்சம் புண்ணு இருக்கும். அந்த புண்ணை ப்ராப்பராக நம்ம ஹோம் கேர் பண்ணி புண்ணுக்கான ட்ரெஸ்ஸிங்கு ஆயின்மெண்ட்ஸ்லாம் போட்டு நம்ம புண்ணை ஆற்றிக்கணும். ஸோ 1 or 2 days பெட்டில் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். அன்லைக் நம்ம முன்ன சொன்ன ரப்பர் பேண்ட் லைகேஷன் மாதிரி இல்லாமல் 1 or 2 days பெட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இன்ஜெக்ஷனாக பெயின் கில்லரும் ஆன்டிபயோட்டிக்கும் செலுத்திக்கிறதுக்கு. அதே மாதிரி நீங்கள் சர்ஜரி பண்ணி உங்களுடைய ஒர்க்குக்கு போகிறதுக்கும் ஒரு 7 to 10 days ஆகலாம். ஸோ இதெல்லாம் இந்த ஓப்பன் சர்ஜரியில் இருக்கிற சின்ன சின்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் சொல்லுவோம். அடுத்த ஃபார்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேசர். ஸோ லேசர் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த பைல் மாஸில் ஒரு லேசர் ப்ரோப், ஒரு சின்ன ஒயரை வச்சு லேசர் வந்து பாஸ் பண்ணுவோம். அப்படி பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த ரத்த நாளங்கள் ஸ்லோவாக வந்து சுருக்கமடைய ஆரம்பிக்கும். ஸ்லோவாக சுருக்கமடைச்சு நாடுகள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அப்படியே மறைஞ்சிரும். இந்த லேசர் வந்து ட்ரீட்மெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி, பட் இதில் அட்வான்டேஜஸ் நிறைய இருக்குது. அதாவது உங்களுக்கு சுத்தமாக பெயின் இருக்காது. அதே மாதிரி மார்னிங் வந்துட்டு ப்ரொசீஜர் பண்ணிட்டு ஈவினிங்கே போய்க்கலாம். பெட்டில் ஸ்டே பண்ண அவசியம் கிடையாது. நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு பெரிய அளவுக்கு ஹோம் கேர் எடுத்துக்க தேவையில்லை. ஒரு மைல்டாக ஆன்டிபயோட்டிக்கும் மோஷன் ஃப்ரீயாக போகிறதுக்கும் ஸ்டூல் சாஃப்ட்னஸ் கொடுப்பாங்க, அதை எடுத்துகிட்டா போகும். வெகு விரிவாகவே நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணி 1 or 2 days உங்களோட வேலைக்கு போக முடியும். இது வந்து லேசர் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிற அட்வான்டேஜ். பட் முன்ன சொன்ன மாதிரி கட்டாயம் இது வந்து சர்ஜரியோட கொஞ்சம் காஸ்ட்லி தான்.